விஜய் ட்ராஃபியில் வித் போத் பேட் அண்ட் பால் நம்ம சிஎஸ்கே அன்கேப்ட் ஆல்ரவுண்டர் ராமகிருஷ்ணா கோஷ் கன்சிஸ்டண்டாக டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். இன்கேஸ் ராமகிருஷ்ணா கோஷ் இதே மாதிரி கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணாருன்னா மேபி சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பாக இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ தேடிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லி இந்தியா vs நியூசிலாந்து சீரிஸ்க்கான ஓடிஐ ஸ்குவாடை இப்போ பிசிஏ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. You all would have known it. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீரிஸோட ஸ்குவாடில் கிடையாது. சஞ்சு சாம்சன் இருக்க மாட்டார்னு தெரியும். பிகாஸ் ப்ரீவியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரிஸ்லேயே சஞ்சு சாம்சனை செலக்ட் பண்ணல. ஸோ அவர் வந்து இப்போதைக்கு ஓடிஐ செட்டப்பில் வந்து பார்க்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் ருத்ராஜ் லாஸ்ட் சீரிஸில் தான் ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த சீரிஸில் இருப்பாருன்னு தான் நினச்சோம். அதுவும் விஎக்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்து பேக் டு பேக் 50s வேறு ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து ஆப்வியஸ் சாய்ஸாக இருப்பார்னு நினச்சோம். ஆனால் ருத்ராஜ் இல்லாதது இப்போ ஒரு பயங்கர சர்ச்சையாக மாறி இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில் ரிட்டர்ன் ஆகிறதுனால லாஸ்ட் சீரிஸில் செஞ்சுரி ஸ்கோர் பண்ண ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறது எனக்கு என்னமோ சரியா படலை. ஸ்டில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு பிசிஏ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் வரல. பட் இருந்தாலும் அவர் ஸ்குவாடை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல. அப்போ ருத்ராஜுக்கு நீங்கள் டிசர்விங்கான லாஸ்ட் சீரிஸில் சான்ஸ் கொடுக்கல. ஜஸ்ட் பிகாஸ் அவருக்கு சுப்மன் கில் இப்போ வந்து இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவருக்கு பேக்கப்பாக இருக்கிற ருத்ராஜுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. லேட் 2025லேருந்து ஹஸ் பீன் இன் ப்ரொலிஃபிக் ஃபார்ம். துலீப் ட்ராஃபி, ரஞ்சி ட்ராஃபி, புச்சிபாபு ட்ராஃபி, இப்போ விஜய் ட்ராஃபி எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் வந்து ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஸ்குவாடை பார்த்துருப்பீங்க. ஸோ ருத்ராஜ் இல்லாததை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் SI20 ரவுண்ட் பற்றி பார்த்துலாம். ஸோ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் vs பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் JSK SEC இந்த ரெண்டு மேட்சஸுமே சாட்டர்டே ஒரு பிளாக் பஸ்டர் சாட்டர்டேவாக இருந்திருக்க வேண்டியது. ஆனால் ரெண்டு மேட்சஸுமே அன்ஃபார்ச்சுனேட்லி ரெயினால வந்து அபெண்டன்ட் ஆகியிருக்கும். ILT20 ஃபைனல்ஸில் நேற்றுக்கு MA எமிரேட்ஸ் அண்ட் டெசர்ட் வைப்பர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. டெசர்ட் வைப்பர்ஸ் இந்த ILT20 இப்போ வின் பண்ணியிருக்காங்க. டு பி ஹானஸ்ட் டூ மச் ஆஃப் கிரிக்கெட் லீக்ஸ் ஆர் ஹேப்பனிங் ரைட் நோ. ILT20, BBL, SA20, BPL, ஸோ நிறைய சொல்லிட்டே போகலாம் இல்லையா. நான் இப்போதைக்கு கரண்ட்டாக BBL அண்ட் SA20 தான் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன். எஸ்பெஷலி SA20 பிகாஸ் ஆஃப் JSK. ஸோ JSKவை தவிர மற்ற மேட்சஸுமே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த இயர். நேற்றுக்கு MA கேப்டன் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் பால் ராயல்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 88 ரன்ஸுக்கு MA கேப்டன் நேற்றுக்கு வந்து ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. அண்ட் பால் ராயல்ஸ் அந்த டோட்டலாக வந்து ஜஸ்ட் 13 ஹவர்ஸில் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. MA இந்த சீசன் இன்னும் அவங்களோட அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸ்டில் ஒரு விக்டரி கூட வரல. பட் கைஸ் MA ஃப்ரான்ச்சைசிஸை எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்டின் லாகர் சொல்கிற மாதிரி தான். ஸோ நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியன்ஸ்ன்ற மாதிரி நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் MA ஃப்ரான்ச்சைசிஸ். லாஸ்ட் MLC 2025 you guys will remember what happened. So first few matchesல MA நியூயார்க் ரொம்ப புவராக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைக்கேல் பிரேஸ்வெல், கைரன் போலார்ட், நிக்கலஸ் பூரன் அண்ட் அவங்களோட ஒரு லோக்கல் பேட்டர் அந்த டாப் ஆர்டரில் இருப்பார் இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு டீமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. மேட்சஸ் வின் பண்ணாங்க. ஒரு 3 மேட்சஸ் தான் ஐ திங்க் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸில் வின் பண்ணி தென் ஃபைனல்ஸ்லையுமே வின் பண்ணி ட்ராஃபியுமே லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸ்டில் MA கேப்டனுக்கு இந்த சீசனில் 5 மேட்சஸ் இருக்கிறதுனால இந்த 5 மேட்சஸ்மே அவங்க வின் பண்ணாங்கன்னா அசால்ட்டாக வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துடுவாங்க. பட் 5 மேட்சஸ் கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் இப்போதைய T20 கிரிக்கெட்டில் நான் சொல்ல வரேன். மேபி ஒரு 4 கேம்ஸ் வந்து வின் பண்ண பார்க்கலாம். ஸோ அந்த 4 கேம்ஸ் வின் பண்ணாங்கனாலே மோஸ்ட்லி பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணிடலாம் பேஸ்ட் ஆன் அதர் டீம்ஸ் பர்ஃபார்மன்சஸ். அப்படியே JSK பக்கம் வந்தானே இப்போ சுபம் ரஞ்சானி JSKோட ஸ்குவாடை விட்டு லீவ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. கண்டிப்பாக ரஞ்சானி நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து he will be unavailable. தென் டுவான் யான்சனுக்கு என்ன பாச்சு அவர் வந்து மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஸோ சொன்ன டேட் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு Jan 5 இன்னைக்கு தான் டுவான் யான்சன் வந்து டீமை விட்டு லீவ் ஆக போகிற நாள். பட் இது என்ன டூஸ்னா லாஸ்ட் மேட்ச் SECக்கு எதிராக வந்து பிளேயிங் லெவல் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் என்ன தான் நடக்கலனாலும் அட்லீஸ்ட் பிளேயிங் லெவல் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா. ஸோ அந்த பிளேயிங் லெவலில் டுவான் யான்சனுக்கு பதிலாக ரீஸ் டாப்லியோட நேம் தான் மென்ஷன் ஆகியிருந்தது. தென் இந்த சீசன் JSKோட பெஸ்ட் பேட்டர் ரைலி ரூசோக்கு ஒரு சின்ன நிகில் இருந்ததுனால அவருக்கு பதிலாக விக்கெட் கீப்பர் பேட்டர் ரிவால்டோ மூன்சாமி தான் 11ல் இருந்தார். எதிர்பார்த்த மாதிரி ஜேம்சன்ஸ் அண்ட் ரீஸ் டாப்லி ஸ்குவாடை ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக வந்து டுவான் யான்சன் அண்ட் ஜாரன் பேச்சர் இப்போ டீமை விட்டு லீவ் ஆகியிருக்காங்க. நோ இட்ஸ் வெரி கிளியர் தட் டுவான் யான்சன் இப்போ ஸ்குவாடை விட்டு லீவ் ஆகியிருக்கிறதுனால சுபம் ரஞ்சானிக்கு பதிலாக JSK ஒரு நியூ ஓவர்சீஸ் பேட்டர் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது இன்ஃபோ கொடுக்கணும்னா JSK ஆர் லுக்கிங் ஃபார் அ விக்கெட் கீப்பர் பேட்டர். இங்கிலாண்டை சேர்ந்த ஹைலி ரேட்டட் யங் லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஜேம்ஸ் ரூக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. அண்ட் இந்த SI20 ஒரு இன்ட்ரெஸ்டிங் அசோசியேட் நேஷன் கிரிக்கெட்டர் தான் நம்ம ஆசா ட்ரைபே. இவரை பற்றி நம்ம லாங் பேக் ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். அண்ட் இந்த SI20 அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருந்தேன். ஸோ எஸ் குவைட் இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன் பிகாஸ் MA கேப்டன் vs பால் ராயல்ஸ் பேக் டு பேக் கேம்ஸ் வந்து நடந்திருக்கும். பால் அவங்களோட ப்ளே பண்ண ஹோம் மேட்ச்சில் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவரோட மெய்டன் SI20 50 வந்து அந்த கேமில் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து நேற்றுக்கு ப்ளே பண்ண மேட்ச்சில் ஒரு டஃப்பான பிச்சில் நம்ம MA கேப்டன் ஒரு 88 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிச்சில் நம்ம ஆசா ட்ரைபே 34 ரன்ஸ் ஆஃப் 28 பால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரி இவர் எந்த கண்ட்ரின்னு கேட்பீங்க. ஜெர்சி அப்படிங்கிற கண்ட்ரிலேருந்து வர ஒரு பிளேயர். அண்ட் இவர் ஜெர்சியில் தான் பிறந்து வளர்ந்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க. பொதுவாக இங்கிலீஷ் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் தான் அவங்களோட டீமில் வந்து வாய்ப்பு கிடைக்கலனா வேறு கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுவாங்க. ஆனால் இவர் ஜெர்சிலேயே பிறந்து அந்த கண்ட்ரிக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இஸ் ரைசிங் ஸ்டார் ஃபார் கிளாமோர்கன் கவுண்டி கிளப் அண்ட் ஜெர்சி கண்ட்ரி. என்னதான் ஒரு ஜெர்சிக்காக ப்ளே
ப்ளே பண்ணாலுமே கவுண்டி கிரிக்கெட்ல இவர் வந்து லோக்கல் இங்கிலீஷ் பேட்டரை தான் ப்ளே பண்ணிட்டு வராரு. ஸோ ஓவர்சீஸ் பிளேயராக இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இந்த ஜெர்சி வந்து இஸ் பார்ட் ஆஃப் யூகே தான். அதனால இப்போ ஜெர்சிக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபியூச்சரில் மேபி ஒரு வந்து இங்கிலாண்டை ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி ஒரு காலத்தில் சிங்கப்பூருக்காக டீம் டேவிட் ப்ளே பண்ணிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு நல்ல ஆஃபர் ஆஸ்திரேலியா கிட்டேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமை ஜாயின் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த ஆசாட் ட்ரைபேயுமே கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது இங்கிலாந்து டீமுக்கு. அப்படியே விஎக்ஸோட ரவுண்ட் அப்புக்கு வந்தோம்னா சஞ்சு சாம்சன் ஹஸ் ஃபைனலி ரிட்டர்ன் பேக் டு டொமஸ்டிக் கிரிக்கெட். ஸோ கேரளா vs ஜார்க்கண்ட் கேமில் அவர் வந்து 101 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் வந்து ஒரு 66 ரன்ஸ் ஆஃப் 52 பால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் வீர் லோவர் டவுன் த ஆர்டரில் வரதுனால அதிகமாக அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த விஎக்ஸில் பார்க்க முடியல. மோர் ஆஃப் பவுலிங் தான் பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும். பட் போன யூபி கேமில் என்னதான் நம்பர் 7ல் வந்திருந்தாலும் 37 ரன்ஸ் ஆஃப் 18 பால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு செமையான ஃபினிஷை கொடுத்துருக்காரு. 320 ரன்ஸ் பிளஸ் வந்து யூபி அந்த கேமில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ராமகிருஷ்ணா கோஷோட பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்தோம்னா மேட்னஸ் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது இஸ் குவைட் ரேர். ஸோ 64 ரன்ஸ் லாஸ்ட் கேமில் மும்பைக்கு எதிராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி உத்தரகாண்டுக்கு எதிராக வந்து ஒரு 47 ரன்ஸ், சிக்கிம்க்கு எதிராக ஒரு 18 நாட் அவுட் அண்ட் பஞ்சாப்க்கு எதிராக ஒரு 73 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹிமாச்சலுக்கு எதிராக மட்டும் தான் ஒரு 2 ரன்ஸ்க்கு ஆட்டம் இழந்திருக்காரு. ஹிமாச்சலுக்கு எதிராக வித் பால் வந்து கலக்கிருப்பாரு. 7 விக்கெட் எடுத்திருப்பார் அந்த கேமில் தான். அதுக்கப்புறம் உத்தரகாண்டுக்கு எதிராக ஒரு 2 விக்கெட், மும்பைக்கு எதிராக லாஸ்ட் கேமில் ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் சிக்கிம்க்கு எதிராக ஒரு 3 விக்கெட்ஸ் அண்ட் பஞ்சாப்க்கு எதிராக ஒரு 3 விக்கெட்ஸ்ன்ற மாதிரி இந்த விஎக்ஸோட செகண்ட் ஜாயிண்ட் லீடிங் விக்கெட் டேக்கரா நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காரு. எக்கனாமி அண்டர் 6 மெயின்டைன் பண்றது இஸ் குட் ஃபார் ஓடிஐ கிரிக்கெட். விக்கெட் 16 எடுத்திருக்காரு. ஸோ ஒரு சிஎஸ்கே பிளேயிங் ப்ளே பண்ண வைக்கலாம் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். சிஎஸ்கேல ப்ராப்பராக ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்களா. இப்போ ராமகிருஷ்ணா கோஷை மட்டும் டூபேக்கு பதிலாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட 11 மை பிகம் மோர் பேலன்ஸ். பட் சிஎஸ்கேட இந்த கரண்ட் ஸ்குவாட்ல வெரி ஃபியூ ஆக்டிவ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் தான் இருக்காங்க. யூ ஆல் நோ சிஎஸ்கே வந்து டேடிஸ் ஆர்மிலேருந்து பேபிஸ் ஆர்மிக்கு வந்து மாறினதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. T20 ஃபார்மேட்ல இந்தியாவோட ஒரு கோ டு மேனா நம்ம டூபே இருக்காரு. பவர் பிளேலாம் வந்து தைரியமா ஓவர் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால டூபேவை கண்டிப்பாக ட்ராப் பண்ண முடியாது. ஆனால் பேஸ்ட் ஆன் ராமகிருஷ்ணா கோஷ் பர்ஃபார்மன்ஸஸ் கண்டிப்பாக யோசிப்பாங்க. சிச்சுவேஷன் மோசமாகி பேட்டர்ஸ்ல ஏதாவது இம்பாக்ட்ஸ் அப்போ அனுப்புனா கூட மோஸ்ட்லி கார்த்திக் சர்மாவை தான் அனுப்புவாங்க. அதனால ராமகிருஷ்ணா கோஷை எப்படி இந்த 11ல் வந்து ப்ளே பண்ண வைக்க போறாங்க ஆர் இம்பாக்ட்ஸ் அப்போ அனுப்ப போறாங்கன்னு தெரியல. இங்க நிறைய ஃபேன்ஸ் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா எதுக்காக உருவில் படையில ட்ராப் பண்றீங்க, உருவில் படையில் என்ன பாவம் பண்ணார் அப்படின்னு கேட்குறீங்க. முருகனுக்கே பால் காவடி எடுத்தாலும் கண்டிப்பாக உருவில் படையிலால இந்த 11ல் ப்ளே பண்ண முடியாது. உருவில் இஸ் மோர் ஆஃப் ஹிட் அண்ட் மிஸ் இன்கன்சிஸ்டன்ட் பேட்டர். அதனால உருவில் கண்டிப்பாக இந்த 11ல் ப்ளே பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான். லாஸ்ட் ஒரு ஐபிஎல் நியூஸோட முடிச்சுக்கலாமா. ஸோ ஐபிஎல் 2026 முஸ்தபிசுர் ரஹ்மான் இஸ் ரூல்ட் அவுட் பிகாஸ் ஆன்கோயிங் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பிட்வீன் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா இருக்கிறதுனால யூ ஆல் நோ வாட் வுட் ஹவ் ஹேப்பன். ஸோ பிசிஏக்கு நிறைய பெட்டிஷன் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. எப்படி ஒரு பங்களாதேஷ் பிளேயர் ஐபிஎல்ல ப்ளே பண்ணலாம், அதுவும் கொல்கட்டா பெங்கால் டீமுக்காக ப்ளே பண்ணலாம். ஸோ நாங்கள் இனிமேல் ஷாருக் கானையே வந்து கொல்கட்டாக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு வந்து நிறைய பெட்டிஷன் ரிசீவ் பண்ணதுனால பிசிஏஆல எதுவும் பண்ண முடியல. அதனால தான் வந்து பிசிஏட செக்ரட்டரி ஐ திங்க் வந்து கேகேஆர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உடனே உங்களை ஸ்குவாட்லேருந்து முஸ்தபிசுர் ரஹ்மானை இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தர முடியுமோ அது கண்டிப்பாக எங்களோட சைட்லேருந்து பண்ணுவோன்னு இப்போ பிசிஏ வந்து கேகேஆருக்கு ஒரு வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. முஸ்தபிசுர் 9.2 crores கேகேஆர் இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. 9.2 crores இஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஸோ முஸ்தபிசுருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் உங்களால் சைன் பண்ணிக்க முடியும்னு இப்போ கேகேஆர் கிட்ட பிசிஏ சொல்லியிருக்கிறதுனால கேகேஆர் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஆஸ் எக்ஸ்பெக்டட் பிசிபி கிட்டேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. நாங்கள் இந்தியாவில் வந்து T20 வேர்ல்ட் கப் மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறது கிடையாது, எங்களோட மேட்சஸை ஸ்ரீலங்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐசிசி எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க தான் போறாங்க. ஏன்னா ஐசிசி வந்து பிசியோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நான் வந்து ஓப்பனாகவே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பங்களாதேஷோட மேட்சஸை வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன புரியலன்னா இப்போ T20 வேர்ல்ட் கப்புக்கு மேட்ச் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொல்கட்டா ஸ்டேடியமில் நடக்கிறத அந்த பங்களாதேஷ் மேட்சஸுக்கும் கண்டிப்பாக டிக்கெட்ஸ்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ எப்படி வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி நடக்க போகுதுங்கிறது சத்தியமாக ஐடியா இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட்லி ஜேஎஸ்கே மேட்ச் ரிவ்யூவாக தான் இருக்கும். எனிவே பீஷியஸ் பை.